அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஊர் சிறப்பு என்னவென்றா எங்களோட ஈச்சிலம்பட்ட பூநகர். நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் விவசாயம் தான். இந்த சம்பளனும் அருமையான சம்பளனம். அதாவது எங்களுடைய வெள்ளாமல் வெட்டி போகும்போதே பின்னால் மாடையும் விட்டுருவாங்க. மாடையும் விட்டுருவாங்க, பின்னால் மாடு மேய்ஞ்சி கொண்டு வரும். அதே போல் அந்த கட்டுப்பாடு இல்லை எங்களோட ஈச்சிலம்பட்ட பூநகரில். சம்பளனம் ஒழுங்கில்லை, அதை கவனிக்கிறது ஆகவில்லை. இப்படி அறிவிக்கணும், மாட்டை கட்டுப்படுத்தணும், இந்த கால்நடைகளை கட்டுப்படுத்தணும். சில பேர் வயலுக்கு வந்து மாட்டை வெட்டுவாங்க, சரி அணிய அதை இல்லை, அதெல்லாம் சரி வராது. அதுவும் பாவம் தான், அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் அந்த மாடு கால்நடைகளை பாதுகாக்கணும். அது யார் சம்பளம்னு தான் சொல்லணும். அப்போ அப்படி அங்கே பாருங்க, உங்களுக்கு காட்டுற அந்த வெள்ளாமையோட சிதைச்சி வச்சு, அந்த மாடு சிதைச்சி வச்சுக்கிறத பாருங்கள். வெட்டி முடியலை, வெள்ளாமல் அப்படியே கிடக்கு வெளியில். ஆனால் மாடு இந்த பாருங்க தூரத்தில் பாருங்கள். மாட்டை இப்போ நான் கலைச்சி விட்டேன், நான் இப்போ தூரத்தில் கலைச்சி விட்டேன். இதில் ஃபுல்லாக அப்படியே பட்டி மாடு அப்படியே வந்து இறங்கி சாப்பிட்டு வச்சுருக்கு. இந்த இதை பாருங்கள், இந்த வெள்ளாமை என்ன மாதிரி அந்த மாடு அழித்து வச்சுக்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னதுக்கு 3 மாதம் கஷ்டம், வெள்ளத்துலேயும் கஷ்டப்பட்டு வெள்ளம் அழிஞ்சி அதை மிச்சத்தை வாரத்தை வெட்டி எடுக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்க எல்லாம் அழிச்சு வச்சிருக்கு. இந்த மாட்டுக்கு குறை சொல்லாது, மாட்டுக்காராக்கள் தான், இந்த கால்நடை வச்சிருக்க ஆக்கள் தான் இதை பார்த்து இதை மனசாட்சியோடு நடக்கணும். இங்கே பாருங்க எப்படி அழிச்சு சிறைச்சி எல்லாம் சாப்பிட்டு. இங்கே பாருங்க, இதெல்லாம் மன வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ இந்த சம்பளனம் என்னத்தை சொல்கிறது? இந்த சம்பளனம், இந்த பூநகர் ஈச்சிலம்பட்ட இருக்கிற சம்பளனம் என்னத்தை பார்த்து நிற்கிறது தெரியாது. விவசாயம் செய்ய மாட்டுக்காராக்களோட விவசாயம் செய்யலாது. மாடு அது மாட்டுக்காராக்கள் தான் பார்க்கணும். மாடும் பாவம் தான், அதுக்கும் சாப்பாடு வேணும் தான். அது மாட்டுக்காராக்கள் தான் பராமரிக்கணும். நாங்களும் மாடு வச்சுனாங்க, அந்த மாடு வச்சும் கடைசியில் மாடு வெள்ளத்தில் அழிஞ்சி மாட்டு இந்த அரசாங்கம் மாட்டு நஷ்டமும் எங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ கஷ்டத்தில் கிடக்கு. நாங்கள் இந்த திருந்து இல்லை, சனம் திருந்து இல்லையே, வெறும் கிரகம் பிடிச்ச மாதிரி கிடக்கு. மனவருத்தக்கூடிய விஷயம் தான் அது. என்ன இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளம் அழி இந்த பள்ள வயல், எங்களோட வயல் வந்து பள்ளம். அப்போ முந்தி விதைச்சாலும் சம்பளம்